மீண்டும் நான் அதிமுகவுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன். டிடிவி தினகரன் பேசி ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்துவார்னு எதிர்பார்க்கிறேன் இப்படின்னு ஓப்பனாகவே பேசிட்டாரு ஓபிஎஸ். ஆனால் அவர் பேசினதுக்கு அப்புறமும் கூட இது வந்து வாய்ப்பே கிடையாது, சேர்க்கவே மாட்டோம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அதுக்கு ஓபிஎஸ் திரும்பவும் ரியாக்ட் பண்ணுறாரு, இது வந்து பழைய செய்திக்கு வாய்ப்பே இல்லை. என்னதான் சார் பிரச்சனை? இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து போகாத கோர்ட் இல்லை. கீழ்கோர்ட்லேருந்து, உயர்நீதிமன்றத்திலேருந்து, உச்சநீதிமன்றத்திலேருந்து, தேர்தல் ஆணையத்திலேருந்து திரும்ப மறுபடி அடுத்த சர்க்கிள் இப்படியா பார்த்தீங்கன்னா இன்னமும் வழக்குகளை வந்து கையில் வச்சிருக்காரு. எடப்பாடியாரை எதிர்த்து, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து வழக்குகள் இன்னும் கைவசம் இருக்கிறது. இல்லை, அந்த வழக்குகள்லாம் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. இல்லை இன்னைக்கு வரையும் இருக்கு. நீங்க சேர்த்துக்கிட்டா நான் கண்டிப்பா வாபஸ் பெறுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து எதிர்பார்க்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோயிலாக இருப்பது தலைமை கழகம். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தது. அதை போய் அம்மா உட்காந்துருந்த புரட்சி தலைவர் உட்கார்ந்த ரூமை போய் உடைக்கிறாங்க, அதில் இருக்கிற ஆவணங்களை எல்லாம் அள்ளுறாங்க அப்படிங்கிறது வந்து உச்சபட்ச கிரிமினல் குற்றம். அப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் அவங்க செஞ்சு விட்டு இது வந்து சும்மா யதார்த்தமாக உதட்டளவில் பேசுறது எப்படி ஒத்துக்க முடியாது. அதனால் அது பொதுச்செயலருடைய முடிவு. அதில் நாங்கள் வந்து இன்னும் உள்ளே போய் கருத்து சொல்வதற்கு சரியில்லை. இல்லை, கருத்து சொல்வதற்கு ஒரு புறம் இல்லை என்றாலுமே கூட திமுகவிற்கு எதிரலையாக இருக்கக்கூடியவங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்தால் தானே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவை தோற்கடிக்க முடியும். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். புரட்சித்தலை அம்மார்கள் சொன்னது போல மக்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறோம். மக்கள் ஏகோபித்த முடிவோடு இருக்கிறார்கள் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்க. ஏன்னா எங்களுக்கு தேர்தலை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதிகபட்சமாக எத்தனை தொகுதியில் சார் அதிமுக வேட்பாளர்கள் களம் காண இருக்கிறாங்க? மாபெரும் வெற்றியை பெறுவோம். இன்னும் தேர்தல் அறிவிப்பு வரல. இன்னும் கூட்டணிகள் ஒருத்தர் இன்னும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான் அந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் வந்து 100% கணிக்க முடியும். இன்றைய பொறுத்தவரை ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்பவும், எடப்பாடி அவர்களை கோட்டைக்கு அனுப்பவும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரு. இவரு நினைச்சா ஒண்ணு பண்ணுவாரு, அவருக்கு தேவைன்னா எதுனாலும் எந்த உச்சபட்சத்துக்காக போவாருன்னு சொல்றாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காக அவர்கள் வந்து என்ன வேணாலும் பேசுவார், எதை வேண்டுமானாலும் சொல்லுவார். அது ஒரு பேராசையின் விளைவாகத்தான் அந்த வார்த்தைகள் இருக்கே தவிர உண்மையிலே அதில் சொட்டும் கடுகளவும் அதில் எந்த உண்மையும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களின் காவலராக இருக்கக்கூடிய கட்சி. அதிமுக பாஜகவுடன் கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் தமிழக மக்களுக்கு இருந்த அதிமுக மீது இருந்த ஒரு பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னே சொல்றாங்க. வாக்கு சதவீதம்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதிமுக இந்த மாதிரியான நிலைப்பாட்டுக்கே வந்திருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 100% தவறான ஒரு கருத்து. அதாவது மண்ணை காக்க மத்திய அரசு, மக்களை காக்க மாநில அரசு, இதுதான் நிதர்சனம். இன்றைக்கு மண்ணை காக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மோடி அவர்கள் உலக தலைவராக தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக நாடுகளில் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளோடு நல்லுறவோடு இருக்கிறார். இஸ்லாமிய நாடுகள் அவரை இன்முகம் கொண்டு வரவேற்கிறது. துபாயில் வந்து இந்து கோயில் கட்டுவதற்கு ஒரு முன்வைக்கிறார்கள். நாங்கள் கட்டித்தருகிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் பணம் தரோம்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் எங்கள் பணத்திலே கட்டித்தரோம் என்று அந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்களோடு உறவும் பாசமும் மிகுந்தவராக இருக்கிறார் மோடி அவர்கள். எனவே இந்த காலத்தில் நாட்டுக்கு மோடி அவர்கள் தேவை என்கிற நிலை இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எடப்பாடியார் தேவை என்கிற நிலை இருக்கிறது. இதை மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். உங்களுடைய கேள்விக்கு இந்த சந்தேகத்திற்கு இடமே இல்லை.